வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். அதே டைமில் கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புழுங்கல் அரிசி 200 கிராம், தோரம்பருப்பு 80 கிராம், சின்ன வெங்காயம் 20 to 25 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கோயம்புத்தூர் ஸ்டைலில் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யப்படுறோம் சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த புழுங்கல் அரிசி தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறோம். இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சில பேர் பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. அந்த பச்சை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவுக்கு அரைக்கிற பச்சை அரிசியை யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடுக்கு வெடிக்கிற பச்சை அரிசி மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த அரிசி அதுக்கப்புறம் தோரம்பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோம். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வெந்து வரும் கரெக்டாக குக்கரில். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்போ இந்த அரிசியோ எந்த அளவுக்கு நல்லா ஊறி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா குக்கரில் வேகும் போது அரிசி வெந்திருக்கும், பருப்பு வேகாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா வேகட்டும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடான தாளிப்பு போடுறோம். அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம். இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்கு எண்ணெயில் போட்டுருங்க. எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த காரத்தோட தன்மை தெரியும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் தாராளமாக போடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக் பண்ணி முடித்த பிறகு அந்த காரத்தோட இந்த சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் தனியாத்தூள் யூஸ் பண்ணலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன்னா தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே டைமில் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். இந்த பெருங்காயம் உப்பெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலாவை அப்படியே ஒரு நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த குழம்புத்தூளோட அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த மசாலா லைட்டாக கொதி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போடுங்க. அதே டைமில் ஏற்கனவே ஊற வச்ச இந்த புழுங்கல் அரிசி தோரம்பருப்பும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுற கேட்டினா அந்த தாளிப்பு அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது தம் ஆகி வெளியே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது தண்ணியோட அளவு என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 600 ml தண்ணி ஊற்றலாம். அதாவது 600 ml. நீங்கள் உங்கள் வீட்டில் 600 ml நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது எப்படி கேட்டிங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய்யெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பருப்பும் அரிசியும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே டைமில் கல்யாணம் விட்டு சேனக்கிழங்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம்.
கலைஞர் விட்டு சேனக்கிழங்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, முந்திரி பருப்பு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1.5 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சேனக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பி வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பாயில் பண்ண யூஸ் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக கட் பண்ண உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் வந்துடும். அதனால தான் நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஓவர் குக் பண்ணக்கூடாது. 80% 85% அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டாக பாயில் பண்ணி எடுத்துருக்கணும். காய் வேக வச்ச தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஸ்டாக் வாட்டரை ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/2 ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதே டைமில் உங்களுக்கு வெங்காயம் ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். திருப்பி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பழமான தக்காளி யூஸ் பண்ணுங்கள். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் வீட்டில் இருக்க குழம்பு தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் நீங்கள் 1 to 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர், கொத்தமல்லி போட்ட பிறகு அந்த மசாலாவோட நல்லா குக் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த மசாலாவும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளியும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சூடாகட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்க மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முந்திரி பருப்பு அந்த வெங்காயம் தக்காளியோட ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு எந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேக வச்ச கிழங்கு இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கும் இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் வேண்டாம். ஏற்கனவே வேக வச்சு அந்த கிழங்கோட தண்ணி இதில் ஊற்றி குக் பண்ணுறோம். அதே டைமில் அந்த ஸ்டாக் வாட்டர் அதிகமாக போனோம்னா குக் பண்ண அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக அந்த மசாலா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும். அந்த தம்லேயே கரெக்டாக வெந்து வரும். அந்த கிழங்கும் அந்த மசாலா பாருங்கள்
கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அதே டைமில் மசாலா அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கிழங்கு அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். மசாலா அதிகமாகிடும், கிழங்கு கம்மியாகிடும். அதனால் ஈக்குவல் குவான்டிட்டி மசாலா கிழங்கும் சேர்த்துருக்கணும். இதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போடணும், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதிகமாக போட்டால் உங்களுக்கு அந்த மசாலா டாமினேட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்காது. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனா பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சால் ஒரு ஈஸியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.